ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? மல்லி இருந்துக்கிட்ட அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் வந்து கொஞ்சம் நல்லவங்க போல் அவங்கக்கிட்ட பேசி, மேடம் மேடம் நீங்கள் தான் எப்படியாச்சும் என் பொண்ணை வந்து காப்பாற்றி எனக்கு உதவி பண்ணணும். என் பொண்ணு இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற ரவுடிங்க என் பொண்ணை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. என் பொண்ணு எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. நீங்கள் உதவி பண்ணால் கண்டிப்பாக என் பொண்ணை நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரிங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரவுடிங்க இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, நீங்கள் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவங்க வந்து ஆக்ஷனை இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மேடம் நீங்கள் உதவி பண்ணாலே எனக்கு போதும் மேடம், என் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட அந்த கோட்டு ஸ்டெத்தஸ்கோப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மாஸ்க் ஒன்று போட்டுக்கிறாங்க. எனக்கு யாருக்கும் வந்து அடையாளம் தெரியக்கூடாது இல்லையா, அதனால் அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் தேடி போகிறாங்க. கடைசியில் பார்த்தா ஐசியூ வந்து மெயின் வார்டில் நம்ம வெண்பாவை படுக்க வச்சுருக்காங்க. அங்கே போன இந்த டாக்டர் வேஷத்தில் இருக்க மல்லி இருந்துக்கிட்டு வெண்பாவை பார்த்ததுமே கட்டி பிடிச்சி கதறி அழுகிறாங்க. அதுக்கப்புறம் வெண்பாவுக்கு மயக்க தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, அதனால் அம்மா வந்துட்டிங்களா மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கத்தி கதறி அழ, அந்த நேரம் பார்த்து அந்த ரவுடி இருந்துட்டு உள்ளே எட்டி பார்க்குறான். அது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி பாவி நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உள்ளே வர, அதுக்கப்புறம் வெண்பா நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருக்கக்கூடாது, அது நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்ப 2 பேரும் ஒரே நேரத்தில் பார்க்குறாங்க, அந்த ரவுடியும் இந்த மல்லியும். அதுக்கப்புறம் எங்கே கூப்பிட்டு போகிறீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா நான் வந்து எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே மாஸ்கையும் போட்டுக்கிறா. பாரு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, இந்த குழந்தை இதே ரூமில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு சொன்னதும், சார் நீங்கள் தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன்னா குழந்தை விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கெட்ட பேர், அதனால் குழந்தைக்கு எக்ஸ்ரே எடுத்து அதுக்கப்புறம் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. இவளை பார்த்தா அம்மா மாதிரியே இருக்குது, ஆனால் டாக்டர் மாதிரி தான் பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் நீ கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பின்னாடியே அந்த ரவுடி வர, உடனே நம்ம ரொம்ப இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு கதவு கிழிச்சிக்கிட்டதும் மல்லிமா அப்படின்னு சொல்லிட்டு கத்த, ஐயோ தங்கம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி திரும்பி பார்க்க, உடனே அந்த ரவுடிக்கு தெரிஞ்சது வேற யாரும் இல்லை, இது மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெண்பாவை எப்படியாச்சும் கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி துருக்கி அந்த நேரத்துக்குள்ளே நம்ம விஜய் அந்த இடத்துக்கு ஓடி வர, இன்னொரு பக்கம் போலீஸும் இங்கே வந்துடுறாங்க. இனிமேலும் இவங்களை விடக்கூடாது, ஏன்னா இவங்களை விட்டோன்னா நம்ம வேலைக்கு தான் ஆப்பு வைப்பாங்க, அதுவும் இல்லாமல் நம்ம வேலையே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எப்படியாச்சும் இந்த குழந்தைய கடத்திட்டு போகணும் அவன் யோசிக்க, ஆனால் அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த ரவுடியை பிடிச்சிடுறாங்க. மல்லி அவனை போடுன்னு போட்டு, ஏன்டா டேய் நீ என்ன முட்டாள் நினச்சியாடா, நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருந்தாலும் என்கிட்ட மாட்டினா நீ மறுக்கையாக சால்னா தான், ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஆளுடா, இன்னைக்கு என் கண்ணில் வந்து மண்ணை தூவிட்டு நீ என் பொண்ணை கடத்திட்டு போகலான்னு நினச்சேன், ஆனால் பார்த்தியா தாய் பாசம் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயன்ட்டு அது மூலியமா என் குழந்தைய நான் கண்டுபிடிச்சிட்டேன், இனிமேல் உன்னால் எதுவும் பண்ண முடியாதுடா, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, என் பொண்ணை என்கிட்டருந்து யாராலையும் பிரிக்கவே முடியாது, நீயே தலைக்கீழே நின்று தண்ணி குடித்தாலும் என் பொண்ணு உங்கள்கிட்ட பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஒரு என்ட்ரி காட்டி, அதுவும் இல்லாமல் நீ எந்த இடத்துல மாட்டின தெரியுமா, என் பொண்ணு எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிச்ச தெரியுமா, நீங்கள் ரொம்ப நேரமாக ஐசியூன்னு சொல்லிட்டு ஓவரா சீனை போட்டுன்னு சுற்றிருந்தீங்க, நான் அப்போ கூட யோசிக்கல என் பொண்ணு தான் எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு, ஆனால் நீ அந்த ராஜேஸ்வரி கிட்ட பேசிகிட்டு இருந்த பற்றியா, அதிலே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் தான் என் பொண்ணை கடத்தி வச்சுருக்கீங்க, அதுவும் இல்லாமல் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு கிடச்சிட்டா, அதோட என் பொண்ணை கடத்த சொன்னது யார் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதை விட சந்தோஷம் எனக்கு வேறு என்ன இருக்குது, இதுக்கு மேலேயும் நீ தப்பிக்க முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மல்லி விஜய் நம்ம வெண்பா 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருந்துட்டு சொல்ல, மல்லியை நம்ம மன்னிச்சிரு, இந்த ராஜேஸ்வரி தான் இந்த தப்பை பண்ணியிருக்கான்னு தெரியாமல் அவள் பேச்சை கேட்டுட்டு நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே நான் மன்னிச்சிடுறதும், அடாடாடா சரியான பச்சை துரோகிடா, இவனுக்கு நான் வேணும்னா மல்லி நல்லவ, வேணான்னா மல்லி கெட்டவ, அப்படியே பொலிட்டி அடிக்கிறதுல ஒன்றா நம்பர் இந்த விஜய், ஆனால் இந்த விஜய மாதிரி ஒரு கேக் மாதிரியே நான் எங்கேயும் பார்த்ததில்லப்பா, என்னதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை சச்சரவு அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் கோவம் வருந்தான், அதுக்காக ஒரே அடியாக சாஞ்சப்பா ராஜேஸ்வரி பக்கம் சாஞ்சிடறான், இல்லாட்டி ஒரே அடியாக மல்லி பக்கம் சாஞ்சிடறான், எவனா மாதிரி ஒரு கேக் மாதிரி எங்குமே பார்க்க முடியாதரா சாமி போதுடா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.